இந்த மலைவாழ் மக்கள் மழைக்கு எண்ணற்ற பெயர்களை வைக்கின்றனர். தூறல், சாரல், பெருமழை. இதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. இது பூமியின் மிகவும் ஈரமான அதிக மழைப்பொழிவு உள்ள இடமாகும். மலைப்பாங்கான மேகாலயாவில் பருவமழை பல வடிவங்களை கொண்டுள்ளது. மெல்ல தொடங்கும் நீரோடைகள் பொங்கி எழும் நதிகளாக மாறுவது இப்பகுதியில் வாழும் 40,000 பொதுமக்களின் வாழ்க்கையை மிகவும் கடினமாக்குகிறது. பெரும்பாலும் விவசாய தொழில் செய்து வரும் காசி பழங்குடியின மக்கள் ஆண்டுதோறும் பெருக்கெடுக்கும் ஆறுகளால் தங்கள் வீடுகளை விட்டு வயல்களுக்கும் சந்தைக்கும் செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகின்றனர். இதை சமாளிக்க லிவிங் ரூட் பிரிட்ஜஸ் என்ற உயிருள்ள வேர்பாலம் என்ற தனித்துவமான வழியை அவர்கள் கண்டறிந்துள்ளனர். இந்த பாலங்களை உருவாக்கி வருங்கால தலைமுறைகளுக்கு விட்டு செல்வதில் நான் பெருமைப்படுறேன். இனி வர்றவங்க புதிய தொழில்நுட்பம் அப்புறம் அறிவியல் பத்தின சிறந்த புரிதலோட நாங்க செய்ததை விட சிறப்பா செய்வாங்கன்னு நம்புறேன். இந்த வேர்பாலங்கள் உயரமா இருக்கிறதால அழுகாது, 100 ஆண்டுகள் நீடிக்கும். பேட்டார் காங்லாங் மௌலினாங் என்ற கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி 11 வயதில் இதுபோல வேர்பாலங்களை உருவாக்க கற்றுக்கொள்ள தொடங்கியவர். 30 ஆண்டுகளுக்கு பிறகும் தனது திறமைகளை பயன்படுத்துகிறார். பெண்கள் எளிதாக சந்தைக்கு செல்ல இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தற்போது புதிய பாலம் ஒன்றை கட்டுகிறார்கள். இது உள்ளூர் பொருளாதாரத்திற்கு மிகவும் உதவுகிறது. மேகாலயாவின் பாலங்கள் சிறப்பு வாய்ந்தவை. காரணம், நவீன பாலங்கள் போலல்லாமல் அவை உயிருடன் உள்ளன. மரங்களின் வேர்கள் தான் இவற்றுக்கான கட்டுமான பொருள். இந்த பாலங்கள் வலுவானதாக மாற்ற அருகில் நடப்படும் மரங்கள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவுகிறது. மரங்களின் இளம் ஆகாய வேர்கள் நன்கு வளரும்படியாக பாக்கு மரத்தின் தண்டு பகுதியில் சுற்றிவிடப்படுகின்றன. வேர்களுக்கு உறுதியளிக்கும் வகையில் மூங்கில் சாரமாக கட்டப்படுகிறது. ஒன்றிணைந்து ஒன்றாக வளரக்கூடிய ரப்பர் அத்தி வேர்கள் ஆற்றங்கரையின் குறுக்கே பாலத்தை வழிநடத்த உள்ளூர் மக்களால் பயன்படுத்தப்படுகின்றன. இது ஒரு காவிய பாலத்திற்கான முயற்சி. 50 மீட்டருக்கு மேல் நீளமுள்ள இந்த பாலங்கள் பல அடுக்குகளாக இருக்கலாம். இதில் ஒரே நேரத்தில் 50 பேர் வரை பயணிக்க முடியும். இந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயியான நோரியஸ் டின்சாங் தான் கற்றதை தற்போது தனது மகனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேர்களை பயன்படுத்தி பாலங்களை எப்படி உருவாக்குறதுன்னு 15 வயசுல இருந்தே என் தாத்தா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இந்த வேர் பாலங்களை எங்க குழந்தைகளுக்காக பாதுகாக்கிறது ரொம்பவே முக்கியம். குழந்தைகளுக்கு இத பத்தின தகவலை சொல்லி தந்தாதான் பல தலைமுறைக்கும் இதை கொண்டு போக முடியும். நான் போனதுக்கு அப்புறமும் இந்த பாலங்கள் என்னோட பேர குழந்தைகளால பயன்படுத்தப்படலாம். ஒரு உயிருள்ள பாலம் பயன்படுத்தக்கூடியதாக மாற உண்மையில் 20 அல்லது 30 வருடங்கள் ஆகலாம். இன்று குழந்தைகள் உருவாக்கும் இந்த பாலம் சில 100 ஆண்டுகளுக்கு பிறகும் இவர்கள் சந்ததியினருக்கு உதவும். தாங்கள் சந்தித்திராத தங்கள் முன்னோர்களால் கட்டப்பட்ட பாலத்தை தான் தற்போது இந்த குழந்தைகள் பயன்படுத்தி வருகின்றனர். சமூகவியலாளரான லோரா தாக்கார் இந்த சமூகத்தின் அறிவையும் திறமையையும் பாதுகாக்க அவர்களுடன் இணைந்து பணியாற்றுகிறார். வாழும் வேர்பாலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பூமி தாயை அழிக்காம இயற்கை வளங்களை எப்படி பயன்படுத்தணுங்கிறத கத்துக் கொடுத்த எங்க முன்னோர்களுடைய முத்திரைகளை தக்க வச்சுக்கிறது அவசியம். இந்த பாலங்கள் இப்பகுதியின் கலாச்சாரத்தின் சிறந்த சின்னங்கள் என அவர் நம்புகிறார். பழங்குடி சமூகங்களுக்கும் சுற்றுச்சூழல் அமைப்புக்கும் இடையிலான உறவை பிரதிபலிக்கும் இவை வேறு வழிகளிலும் உதவுகின்றன. உயிருள்ள வேர்பாலங்கள் மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை கொண்டு வந்திருக்கு. இது வேலையில்லா திண்டாட்டத்தை ஓரளவுக்கு தீர்த்திருக்கு. வேர்பாலங்கள் இந்த கிராம மக்களோட வருமானத்தை அதிகரிச்சிருக்கு. சுற்றுலா வழிகாட்டிகளாக பணியாற்றும் உள்ளூர்வாசிகள் தங்கள் வீடுகளை ஹோம்ஸ்டேகளாக மாற்றுகின்றனர். உயிருள்ள வேர்பாலங்கள் உள்ள கிராமத்தில் உள்ள வீடுகளில் தங்குவதற்கு நாள் ஒன்றுக்கு 2000 ரூபாய் வரை கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இருப்பினும் சுற்றுலா என்பது இரட்டை முனைகளை கொண்ட வாளாக இருக்கலாம்.
மாநில அரசின் நிதி உதவியுடன் கான்கிரீட் படிகள், டிக்கெட் சாவடிகள் மற்றும் சுவர்கள் உருவாகியுள்ளன. மேலும் உள்ளூர் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த பாலங்கள் சுற்றுலா பயணிகளின் வருகையால் தேய்மானத்திற்கான அறிகுறிகளை காட்டத் தொடங்கியுள்ளன. மேகாலயாவில் உள்ள 72 கிராமங்கள் வேர்பாலங்களுக்காக 2023ஆம் ஆண்டுக்கான யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்களின் தற்காலிக பட்டியலில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த அங்கீகாரம் இந்த இயற்கை பாலங்களை மேலும் பிரபலப்படுத்தும். தவிர உலக பாரம்பரிய நிதி மற்றும் பிற நிறுவனங்களிடமிருந்து அதிக நிதி ஆதரவையும் இருக்கும். ஆனால் முன்னோக்கி செல்லும் போது இவற்றின் நிலைத்தன்மையை உறுதி செய்ய தங்களை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று இந்த சமூகத்தினர் வலியுறுத்துகின்றனர். நாங்க ஒன்னா வேர்பாலங்களை அமைக்கிறதுல முன்னோக்கி போறோம். இதை எப்படி உருவாக்குறதுங்கிறத பத்தின அறிவை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வழங்குறோம். பல்லுயிர் மற்றும் பூர்வீக சமூகங்களின் வளர்ச்சி ஆகிய இரண்டும் ஒன்றிணைந்து இருக்க முடியும் என்பதற்கு சான்றாக உள்ள இந்த பாலங்கள் ஒரு வகையான சுற்றுச்சூழல் பொறியியல் என்றால் மிகையல்ல.